மக்களவைத் தேர்தலில் பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியை விட அதிகம் வாக்கை பெற்றுவிட்டால் கட்சியை கலைத்து விடுகிறேன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியிருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. எழும்பூரில் உள்ள சீபா ஆதித்தனார் திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மரியாதை செலுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமர் ராமர் என்று சொன்னது எடுபடாதுதான், இப்போது தன்னையே சிலர் ராமர் என்று கூறிக்கொள்கிறார்கள் என்று கூறினார். தைரியமான ஆளாக தனித்து போட்டியிட்டு காட்டுங்கள் என்று சவால் விடுத்த சீமான், ஜூன் 4ஆம் தேதி வெளியாகும் மக்களவைத் தேர்தல் முடிவுகளில் தனிப்பட்ட முறையில் பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியை விட அதிக வாக்குகளை பெற்றுவிட்டால் தான் கட்சியை கலைத்துவிட்டு செல்கிறேன் என்று பேசினார். 10 வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியன்களை வாழ்ந்திருக்கோங்கிறத நினச்சி பெருமைப்படுது. ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார், எடுபடல, நானே ராமர்ன்ட்டார். அவர் கோயில் கட்டல, அவருக்கு வீடு கட்டிக்கார். அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தியல்ல, சொல்கிறாரு நானே பரமாத்மாங்கிறாரு. பரமாத்மா ஆட்சி 10 ஆண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சி வச்சுருக்காரு பாருங்க. கால கொடுமை தான்.